வீட்டில் இருக்கிற ஆள்கள்லாம் சும்மா தெரிக்க விடுற மாதிரி ஒரு சூப்பரான சவுண்ட் பார். இது சவுண்டு பார்னு சொல்கிறதா ஸ்பீக்கர்னு சொல்கிறதா தெரியல. ஆனால் சவுண்டு பார்னு சொல்கிறத விட ஸ்பீக்கர்னு சொல்கிறதே சிறந்ததாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செம்ம லவுட் அண்ட் கிளியரான ஒரு சவுண்ட் எஃபெக்ட். ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், வயர்லெஸில் கேபிள் மூலமாக ஆக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எஸ்டி கார்டு போட்டு மியூசிக் நேரடியாக ப்ளே பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் போட்டு நேரடியாக மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோடு வந்திருக்குது இந்த ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் பார். இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவ்வளோ டீட்டெயில்ஸும் இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது லவுட் அண்ட் கிளியரான ஒரு ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, உங்கள் பர்ஸையும் காலி பண்ணாமல் சேவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பீக்கர்னே சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஒரு ப்ராஜெக்டர், 150 இன்ச் ப்ராஜெக்டர் மெக்யூபிக். அந்த ப்ராஜெக்டரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் அவ்வளோ எனக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை சூப்பராக வாங்கி சும்மா சவுண்டை தெரிக்க விடலாம். வாங்க தெரிக்க விட்டுருவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம துப்பறியும் தொப்பி சொல்கிறத கொஞ்சம் செஞ்சுடுங்களேன். இதுதான் ஸ்பீக்கர், ஹோம் டிவி ஸ்பீக்கர் H8, ஆக்ஸ் கேபிள், பவர் கேபிள், கோக்ஸ் கேபிள், ஸ்க்ரூஸ், யூசர் மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பீக்கர், மேனுவல் டு ஸ்கேன் த QR கோட். அவ்வளோதான். இது டைப் சி பவர் கேபிள். நீங்கள் எந்த விதமான டைப் சி கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்து இப்போது நம்ம அந்த ஸ்பீக்கர், JYX H8 அப்படிங்கிற மாடல் பிராண்ட் நேம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மோடு சேஞ்ச் பட்டன் இருக்குது, இங்கே வால்யூம் அப் அண்ட் டவுன், இது அதோட லோகோ. இது ரிமோட் சென்சார். இது ஃபுல்லாக வந்து ஸ்டீல் மெஷ் தான் முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர், இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் இருக்குது. இந்த 4 ஸ்பீக்கரோட டோட்டல் வால்டேஜ் வந்து 50 வாட்ஸ். கீழே 2 ரப்பர் கிரிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேபிளில் வைக்கிறீங்கிற பட்சத்தில் இந்த அதிர்வுனால அது வலிக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு அதிலே ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்க்குறதுல முதல்லேருந்து பார்த்தோம்னா இதுதான் ஆன் ஆஃப். ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ப்ராம்ப்ட் வருது, எந்த மோடில் இருக்குது அப்படிங்கிறது. ஸ்டார்ட் பண்ண உடனே கார்டு இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, USB இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மியூசிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இதில் ஆக்ஸ் கேபிள் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வருது DC 5 வோல்ட். இது நீங்கள் டைப் சிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால பவர் பேங்க் இருக்கிறவங்க கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கிறது USB, இங்கே இருக்கிறது TF கார்டு சாக்கெட், இங்கே காக்ஸ் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. பலபலம் இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோ வெயிட் இல்லை. சைடில் வந்து ஸ்பீக்கர்லாம் எதுவும் கிடையாது, சைடில் ஃபுல்லாக க்ளோஸ்டு தான். இதுதான் இதுக்கு வந்திருக்கிற ரிமோட். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரிமோட். இந்த மேலே இருக்குது பவர் பட்டன். கீழே பார்த்தீங்கன்னா மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் மோடா ப்ளூடூத்தா என்னங்கிறது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இது போக இதே மோட்ஸை வந்து இங்கே சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இதில் USB TF கார்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் நேரடியாக கனெக்ட் பண்ணிக்கிறது. இது மியூட் பண்ணுறது. இங்கே வந்து காக்ஸ் கேபிள் கனெக்ஷன். இது 2ம் பவர் அப் அண்ட் டவுன். இது வந்து ட்ராக் சேஞ்ச். இங்கே வந்து நேரடியாக நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட இந்த ட்ராக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மியூசிக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. ஸோ நம்ம இப்போ முதல்ல SD கார்டு, TF கார்டில் இருக்கிற மியூசிக்கை கேட்போமா? ஓரளவுக்கு அந்த ஒரு ஹோம் தேட்டரோட எஃபெக்ட் இருக்குது. சவுண்டு இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுது. ஓரளவுக்கு பேஸ் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு பேஸ் இருக்குது. கேட்க நல்லா இருக்குது. SD கார்டில் நேரடியாக கனெக்ட் பண்ணும்போது. இது ஃபோனில் ரம்மி சாங் இந்த ஃபோனோட ஸ்பீக்கரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபோனில் இருக்கிற மேக்ஸிமம் சவுண்டு. இந்த வால்யூமில் தான் நம்ம கேட்டோம். இப்போ சேம் திங் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்பீக்கரில் கேட்போம்.
ஸோ இந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இதில் 100% வேல்யூமாக நம்ம கேட்குறதுக்கும் இந்த ஸ்பீக்கரில் கேட்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஸ் கேபிளில் சேம் சாங்கை நம்ம ப்ளே பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படி. இப்போ பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் ரைட்டு மிடில் பேஸ் சப் ஊஃபர் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து கொடுக்குது. சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அப்பப்போ வால்யூம் வந்து நம்ம கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும். மொத்தத்தில் இந்த சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா சவுண்டும் கேட்டிங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டை நான் வந்து எதிர்பார்க்கல. நீங்கள் மேக்ஸிமம் சவுண்டு வச்சாலுமே ஒரு இறைச்சல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. சவுண்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்த சோர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்குது. பொதுவாக வாய்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே அப்ரிஷியேட்டட் தான். ஸோ இது நான் வாங்கினது தேமுங்கிற ஒரு சைட்லேருந்து வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்தோம்னா இந்திய ரூபா மதிப்பில் 3000 3500 வரும். அந்த டாலர் வேரியன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த 3000 3500 ரேஞ்சுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். பர்ச்சேஸ் லிங்க் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு லிங்க் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போமா? பாய்.